तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं. ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. நான் கேட்கிறேன், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகார்ல பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா? பேசுவாரா? பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா? ஆக யார் என்ன சதி செஞ்சாலும், எத்தனை அவதூறுகளை நம் மீது பரப்பினாலும், எவ்வளவு போலி செய்திகளை எல்லாம் அவர்கள் உருவாக்கினாலும், நான் தெளிவோடு சொல்லுகிறேன், இங்க நம்முடைய தோல் திருமாவர்கள் குறிப்பிட்டதை போல 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நிச்சயம் அமையும். எல்லா டிவியிலையும் எல்லா சேனல்களையும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சது என்ற செய்தி தான் வரப்போகிறது. பீகாரைச் சேர்ந்த மாணவி ஜியா குமாரி தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயின்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 467 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார். ஸ்கூல்ல கோச்சிங் சூப்பரா இருக்கும். ஈவினிங்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம்லாம் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. இந்த சப்ஜெக்ட் படிக்கிறது, இந்த 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல் பினிஷ் பண்ணிட்டு 11th கிராஜுவேட்லாம் ஆகுறதுக்கு அது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. கம்பேர் பண்ணும்போது இங்க லிட்ரேசி ரேட் அதிகமா இருக்குது, ஸோ அதுக்காக மைக்ரேட் ஆகணும். பீகார்ல வந்து கொஞ்சம் எஜுகேஷன்ல கம்மியா இருந்து, அதுக்காக இங்க வந்துட்டோம். அப்பாவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தமிழ் நீயோ படி, தமிழ்நாட்டுல இருந்து தான் நம்ம ஏதாவது ஆகணும், கிராஜுவேட் டாக்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போவேன் அப்படி சொல்லி